கிழக்கு மாகாணம், மட்டக்களப்பு மாவட்டம், ஏறாவூர் பிரதேசம். பிள்ளைகள் உம்மா அதாவது அம்மா வெளிநாட்டுல, வாப்பட பொறுப்புல அப்பட பொறுப்புல தான் இந்த பிள்ளை ரெண்டுமே இருக்கிறது. மகனுக்கு வயசு பிள்ளைகள் 15 வயசு, அவர் தான் மூத்தவர். இரண்டாவது மகளோட பிள்ளைகள் 11 வயசு. வாப்பா அல்லது அப்பா வெளியில போற நேரம் போன பிள்ளைகள கையில கொடுத்துட்டு போயிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுது பிள்ளைகள், இந்த உங்களுக்கு 2K கிட்ஸுக்கு எது சவால்னு சொன்ன பிள்ளைகள், மெயின் இவர் தான், போன் தான் சவால். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 2K கிட்ஸுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு கேட்டா இந்த போன் தான். மாணவர்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இதுல 100க்கும் 60க்கும் மேற்பட்ட, அன்னளவா 60க்கும் 65க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் போனுக்கு எடிக்ட் ஆக இருக்கிறாங்க. பிள்ளைகள் இந்த போனுக்காக வேண்டி தகப்பனை கொலை செஞ்ச பிள்ளைகள் இருக்கிறேன், இந்த போனுக்காக வேண்டி தாயை கொலை செஞ்ச பிள்ளைகள் இருக்கிறேன், இந்த போனுக்காக வேண்டி சகோதரங்களை கொலை செஞ்ச பிள்ளைகள் இருக்கு, இந்த போனுக்காக வேண்டி தன்னையே தற்கொலை செஞ்ச பிள்ளைகள் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கு. பிள்ளைகள் நீங்க நல்லா விளையாடணும் பிள்ளைகள். இந்த போன் என்பது இப்போ ஒரு அத்தியாவசியமான பொருள். இதால நன்மையும் இருக்கு பிள்ளைகள், தீமையும் இருக்கு. அதை முதலாவது விளங்கும். என்ன ஒரு கரைச்சலான ஒரு பிள்ளைக்கு போனை கையில கொடுத்து பாருங்க, அந்த பிள்ளை அதோட அடங்கிடும். அப்ப இந்த பிள்ளை, அதாவது தங்கச்சிக்கார பிள்ளை, 11 வயசு பிள்ளை போனை அந்த பிள்ளை கையில வச்சுட்டு எதையாவது போன்ல பார்த்துட்டு இருந்திருக்கு. இந்த நாணக்காரன், அதாவது சகோதரன் கேட்டிருக்கிறார் அந்த போனை தர சொல்லி. எதற்காக கேட்டா டிக்டாக் பாக்குறதுக்கு. அப்ப அந்த பிள்ளை கொடுத்து இல்லை, தங்கச்சியிட கழுத்தை பிடிச்சிருக்கிற நெருக்கி அந்த பிள்ளையோட உயிர் பெரியுது. பிள்ளைகள் மரணிச்சு போறாங்க. யாரு யாரை கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதாவது சகோதரன் தண்ட உடன் பிறந்த சகோதரியை கொண்டிருக்கிறேன். எதற்காக வேண்டி? இந்த போனுக்காக வேண்டி. இப்ப பிள்ளைகள் கொலை என்பது சர்வ சாதாரணம், ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் சும்மா சாதாரணமா நடக்குது. இந்த 15 வயசு பொடியின் யோசிச்சு பாருங்க, ஒரு கொலை ஒன்று செய்கிற அளவுக்கு தைரியம் மாறண்டா சும்மா யோசிங்கள பிள்ளைகள். அவன் எவ்வளவு பெரிய ஒரு இந்த வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்ப இந்த கொலையை மறைக்கூட பிள்ளைகள் ஒரு பக்கெட் ஒன்றுல பாத்ரூம் கொண்டு போய் ஒரு பெரிய பக்கெட்ல பிள்ளைகள் தண்ணி எடுத்து அந்த பிள்ளைய அந்த பக்கெட்ல இறக்கி இருக்கான். இப்ப அவன் எண்ணம் எப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை குளிக்கிற நேரம் பக்கெட்ல தண்ணி நிறைஞ்சி அல்லது தண்ணியில விழுந்து இந்த பிள்ளை மரணிச்சுட்டு இந்த சொல்ற ஐடியா. பிள்ளைகள் இப்படியான ஐடியாஸ் இந்த மெட்ஸ் பிசிக்ஸ்ல போட்டு இருந்தா 15 வயசுல யோசிச்சு பாருங்க, அவன் எங்கேயோ போயிருப்பான். ஒரு கொலையை மறக்கிற அளவுக்கு 15 வயசுல இவ்வளவு திங்க் பண்றான்டா, அந்த மூளை எவ்வளவு வித்தியாசமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. போலீசார பார்த்தா பிள்ளை மரணிச்சிருக்குது. ஆகவே மரணத்துல சந்தேகம். அந்த தாய் வெளிநாட்டுக்கு போனது யாருக்காக? இந்த பிள்ளைக்காக. பிள்ளையில ஒரு பிள்ளை ஜெயில, அடுத்த பிள்ளை மரணிச்சு. இப்ப நாங்க அந்த தாய் தாப்பன் வெளிநாடு போய் என்னத்தை கண்டது?